ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு சின்ன செய்தி, ஒரு கதை போல. மேகமாக இருக்கு, நான் போய் பிள்ளையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு விவசாயி அழகர் சாமி தான் மனைவிட்ட சொல்லிட்டு போகிறான். நீ இந்த மேகம் வந்து மழை பெஞ்சினாலே நீ கேட்க மாட்ட, போகிறதான் போகிற, சாக்கை எடுத்து தலையில் போட்டு போயா, இடியும் மின்னலுமா இருக்குன்னு அந்த அம்மா சொல்லி அனுப்புகிறார். போகிறார், போயிட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளையை பார்த்துட்டு வர்றார். இந்த அம்மா கேட்குறாங்க, வீட்டுக்காரம்மா, என்னையா ஒரு மாதிரி முகம் அதாவது வாடி போய் வர, என்னாச்சு? இல்லை, பிள்ளைய பார்த்தியா? பார்த்தேன், நான் தான் பேசிக்கிறேன், அவள் அசையவே இல்லை, உன் மனசு போல் செய்யின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. இப்படி ஒவ்வொரு தடவை அந்த மலை மேகம் கொடுப்பதெல்லாம் தான் பிள்ளையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அடுத்த முறை போகிறார், அதே போல் சொல்லிட்டு போகிறாரு, திரும்பி போகிறார். என்ன பார்த்தியா? பார்த்தேன். பேசுனியா? பேசுனேன். தலையை மட்டும் அசைச்சா? இது போதாதா உனக்கு? நீ சொன்னால் கேட்க மாட்டேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறார். அடுத்த முறை போகிறார், போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வர்றாரு. என்ன சொல்கிறாரு? இந்த அம்மா கேட்குது, என்னையா கொஞ்சம் சந்தோஷமாக வர மாதிரி தெரியுது? ஆமாம், ஒரே வாயெல்லாம் சிரிப்பு தான், சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ நீ என்ன சொன்ன? அவள் சந்தோஷமாக இருக்கிறா, நான் எதுவும் கேட்டு அவளை கஷ்டப்படுத்த விரும்பலை, அப்படியே வந்துட்டேன். அடுத்த முறை அதே போல் மலை மேகம் கொடுக்கும்போது போகிறார், போய் பார்க்குறாரு. வரும்போது ஒரு சுமையை தூக்கிட்டு வர்றார், வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாரு, வாழைத்தார். அந்த மாதிரி என்னையா வாழைத்தாரை தூக்கிட்டு வர்றேன்? இல்லை, கொடுத்து விட்டா. அப்புறம் ஏன் சோகமாக இருக்க? இதோட நிறுத்திக்கோ, உனக்கு நான் மட்டும்தான் பிள்ளையா, இனிமேல் என்கிட்ட எதுவும் கேட்டு வராதுன்னு சொல்லிட்டா, அதனால தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இது ஒரு விவசாயியுடைய அதாவது பண்பாடுங்க. இதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்குது. பிள்ளைன்னு சொல்கிறாரு, அது வேறு யாரும் இல்லை, வாழணும். முதல்ல போய் சொல்கிறார், பார்த்துன்னு சொல்கிறாரு, பார்த்தீங்களா? தலையை அசைக்காமல் இருந்தார் அப்படின்னா காற்றுக்கு அசையாமல் இருக்கிறது. அடுத்து தலையை மட்டும் ஆட்டினான்னு சொல்கிறது, காற்றுக்கு அசைகிறது அந்த மரம். மூன்றாவது சிரிச்சான்னு சொல்கிறது, பூ பூத்திருக்கிறது. அடுத்து ஒரு சுமையை கொண்டு வந்தார், இனிமேல் ஏற்ற எது எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறா, பார்த்தீங்களா? அது ஒரு முறை அந்த ஈல்டு, அதாவது அந்த குலை தள்ளி விட்டால் அவ்வளோதான் அந்த வாழை, இதோட நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் பிள்ளைன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு அந்த விவசாயி ஒரு பக்குவம் சொல்கிறார். வானம் மழையை போயிடுறது, அது பெற்றவங்க கொடுக்குற மாதிரி, மரம் கொடுக்குறது அது நம்ம பிள்ளை கொடுக்குற மாதிரி. ஏன்னா மழைட்டாதான் மழை பெய்ய வைக்கிறதுக்கு நாம் எதுவுமே எந்த முயற்சியும் செய்கிறதில்ல, கேட்கவும் மாட்டோம், அதான் கொடுக்குது. தான் பெற்றோருடைய பண்பு, பெற்றோருடைய குணம். பிள்ளைக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன எப்போ எதை செய்யணுங்கிறத அறிஞ்சு கொடுக்குறோம், அது வானம் போல். ஆனால் மரம் அப்படி இல்லை, நாம் வளர்க்குறோம், நாம் பராமரிக்கிறோம், அது கொடுக்குறது நமக்கு பிள்ளை கொடுக்குற மாதிரி தான். அதனால தான் மழையை பெற்றவங்களும் வாழை மரத்தை பிள்ளைக்கும் ஒப்பிடா சொல்கிறாரு. இதுதான் ஆங்கிலத்தில் கரெக்டாக சொல்கிறாங்க, அக்ரிகல்ச்சர். விவசாயம் ஒரு பண்பாடு. இப்படி நெல்லில், கரும்பில், சோளத்தில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அடுத்ததாக சொல்லி வரேன். ரொம்ப நன்றி. இதுக்கு நன்றி.